ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு சைடிஷ் ரெசிபி தான் இது. சப்பாத்தி, பூரி, புலாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த ரெசிபி செய்ய 1/2 கப் பட்டாணியும் 2 பெரிய உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மசாலா ஐட்டம் நான் செய்யும்போது காட்டுறேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஜீரகம் நிறைய போட்டு தாளிச்சிக்கோங்க. அது தாளித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் நமக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். நான் என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பொடி. இவ்வளோ தான் நான் சேர்த்தது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி, பூரி எல்லாம் செய்யும்போது ரொம்ப இந்த மாதிரி சிம்பிளான சைட் டிஷ்லாம் செஞ்சுக்கிட்டால் நமக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப டயர்டாகாது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பட்டாணி உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன், அதிகமாகலாம் சேர்க்கலை. இப்போ மூடி வச்சு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், தயாராகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.